வாங்க மக்களே, வெல்கம் டு சைலண்ட் கேமர் யாஹா. அந்த யூடியூப் இந்த ஆர்க்கு கேமில் வந்து ரொம்ப 22 ஜிபி பிடிச்சி வச்சுருக்கீங்க ஸ்டோரேஜ். அதான் ரொம்ப லேக் அடிச்சு ரெக்கார்ட் ஆகிற டைமாக இருந்துச்சு. அதனால் அதை அழிச்சிட்டேன். அது நான் புது ஃபோன் வாங்கினோன்னே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன், பார்க்கலாம் சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துறோம். இதுக்கு இந்த இதை கண்டினியூ பண்ணி கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அடுத்து வந்து டெஸ்டினேஷனை பார்த்துட்டு போய் இறக்கி விட்டு வந்துடும். மக்களை நான் நம்பி தான் இருக்கேன். போமா
கொஞ்ச நேரம் நின்னுட்டு ஏய் போச்சுடா. பாருங்க எனக்கு வந்து அது ஓட்ட தெரியாது. சூப்பரா நிலா பாருங்க. பாருங்க. தேவையில்லாத பண்ணிட்டேன். டேமேஜ் நம்ம வண்டி தான் டேமேஜ். நல்லா இருக்கலங்க நிலா. நல்லா பண்ணியிருக்காய்ங்க. பாருங்க எல்லாரும் நம்மள முந்திட்டு போறாய்ங்க. போட்டும். கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி வச்சனா ரொம்ப ஆக்ஷன் ஆயிடுச்சா அமோகம். என்ன பண்றது? கடுப்பா இருக்கு. முட்டியாச்சா? ரொம்ப சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு. அத மாத்தணும். சூப்பரா இருக்குல்ல? விண்டோ ஓப்பன் பண்ணோனே சவுண்ட் அதிகமா கேக்குதுங்க. விண்டோ க்ளோஸ் பண்ணிருவோம். நல்லா குடுத்து வச்சிருக்காய்ங்க. சும்மா கூடாது. கிராபிக்ஸ் தான் கஷ்டம். பாருங்க மழை பெய்யுது. என்னடா? மழை பெஞ்சாலே எனக்கு பிடிக்காதுங்க. வண்டி அழுக்காயிரும். ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் வந்தா வேற பெட்ரோல் வேற போடணுமா? சென்சிட்டிவிட்டி வேற அதிகமா இருக்கு. ஒழுங்கா கண்ட்ரோல் வேற பண்ண முடியல. வண்டிய முட்டாம கொண்டு போலான்னு பார்த்தா, எப்படியாச்சும் முட்டிருவோமே! சரி போவோம். பெட்ரோல் போடும்போது பேசுறேன் காய்ஸ். பார்த்துக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் பண்ணுங்க காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. புதுசா ஒரு பைத்தியம் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கான்ப்பா அப்படின்ட்டு. அது போதும் காய்ஸ். லேக் வேற அடிக்குதா? அமோகம். எனக்கு தான் எல்லாமே வரும். இவன் வேற போமாட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்ரோல் பங்க பார்த்துருக்கேன். பார்க்கல. இது தூங்குற இடங்க. சாரி.
இடிலாம் பங்கமாக இடிக்கல. I like it. I like this graphics. You all are play this game, guys. Feel the graphics. Okay. This game is good. Yeah. I like this. மழை பெஞ்சல கடுப்பா இருக்குங்க. நம்ம ஊர்லயே மழை பெஞ்சா வண்டி ஓட்டுறது ரொம்ப கடுப்பா இருக்கும். சொல்லவா வேணும். இருட்டு நைட்டு வேற கடுப்பு. சும்மாவே எனக்கு கண்ணு தெரியாது. நம்ம ஊர்ல வண்டி ஓட்டினாலே கண்ணு தெரியாது. இப்போ இங்கே வேற கேம்ல என்னத்த இல்லை. மாயமில்லை மந்திரமில்லை காண போறானான்னு பார்ப்போம். இல்லையே வளைஞ்சிட்டானே. இன்னைக்கு பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் காய்ஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு இடம் வரும் மறைஞ்சிருவாங்க பொசுக்குன்னு. எங்கே போவானே தெரியல, மறைஞ்சே போயிடுவாங்க. யூட்டன் பார்த்தீங்கன்னா பட்டக்குன்னு அடிச்சு போகிறேன். சும்மாவா என்பிசியில் இட்லிலாம் பங்கமாக அடிக்குதுங்க. ஒன் செகண்ட் காய்ஸ், நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். தண்ணி தாங்க வெறித்தனமாக எடுக்குது. ப்ளீஸ் ட்ரிங்க் மோர் வாட்டர். ஓகே, திஸ் climate is very very hot. தலைவால பிடிச்சிட்டு வாட்டி வரைக்கும் டெசர்ட்ல தானே இருக்கும். காலையில் வெயில் கொளுத்தி எடுக்குது, நைட்டு குளிர் கொளுத்தி எடுக்குது. ரெண்டுமே கொளுத்தி எடுக்குதுங்க. இந்த லோ ஃபுயில் அடிச்சுட்டாங்க. டேப்பா இரிப்பா போகிறேன். எப்பா எங்கேயாச்சும் ஆயில் இருந்துச்சுன்னா காமிங்கப்பா, பெட்ரோல் போடணும்ப்பா. என்னப்பா இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு, பெட்ரோல் போகிற இடத்தையே காணமேப்பா. கம்மியாக தான் இருக்கு. என்ன இருந்துச்சா? நானும் பார்க்கலையா, என்னன்னு தெரியல கைஸ். என்ன ஏதுன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாராச்சும் வீடியோ பார்த்தா கமெண்ட் ஆச்சும் பண்ணிட்டு போங்க கைஸ். கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். ரொம்ப பாராட்டெல்லாம் வேணாம். உங்களுக்கு என்ன தோணும், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன மூஞ்சில் அடிக்கணும், எப்படி பேசணும் ஓகே, திட்டினா கூட ஓகே கைஸ், நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஓ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சந்தோஷம் பண்ணேன். மழை நின்று போச்சா, வைப்பரை போட்டுகிட்டே இருந்தேன், கண்ணாடி ஸ்க்ராட்ச் ஆயிரும். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை கிடையாது கைஸ். இந்த வீலிங் இந்த ஸ்டேரிங் கிடக்கல, அதை வந்து ரெண்டு ரோடுக்கு நடுவில் வச்சுட்டு போனாலே போதும். ரெண்டுத்துலேயும் சரிசமமாக போவோம். இதுதான் ட்ரக்கு. காருனா இப்படி ஓரத்தில் கொண்டு வந்துடணும்.
இந்த இதுலேருந்து இந்த சென்டர் இருக்குல்ல அது வரைக்கும் கனெக்ட் பண்ணும் காருக்கு. அதுதான் சென்டர் ரோட்டில் வந்து சென்டராக போகும். ட்ரக்கு பெரிய பெரிய வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டேரிங் வந்து சென்டரில் வச்சுக்கணும். ஸ்டென்டில் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன் கைஸ். ரொம்பலாம் பெரிய மேட்டர்லாம் கிடையாது டிரைவிங்லாம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஆக்சிலேட்டர்லாம் கிடையாது. இதில் கேமில் அடித்து ஓட்டுறோம் முற்றும் தூக்கணும்னா ரியலில் அடிச்சுக்கோனா போய் சேர வேண்டியதான். பார்த்துக்கோங்க, அனுசரிச்சு பண்ணுங்க. வண்டி ஓட்டணுமா சைலண்ட் கேமருக்கு வாங்க, நான் வண்டி ஓட்டுவேன். அதை பார்த்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போதும் எனக்கு. இதுலேருந்து கற்றுக்கோங்க வண்டி ஓட்ட. நான் வண்டி ஓட்டலாம் எனக்குலாம் யாரும் சொல்லித்தரல கைஸ். நான் இந்த மாதிரி கேம்ல தான் கற்றுக்கிட்டேன். மக்களே பாதி தூரத்தை தாண்டிட்டோம். பெட்ரோல் ஸ்டேஷனே காணாமங்க, கேஸ் ஸ்டேஷனே காணாமங்க. பெட்ரோல் போட்டுலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. இப்போ 4023 ரூபா வச்சிருக்கோம். இந்த காசு வந்துச்சுன்னா நம்ம வண்டியை அப்கிரேட் பண்ணுங்க. அப்போ சேர்த்து போட்டு கூட புது வண்டி வாங்கிக்கலாம். இல்லைன்னா புது வண்டி வாங்கலாமா இல்லை அப்கிரேட் பண்ணிடலாமான்னு சொல்லுங்க. அதை பார்த்துட்டு எப்படின்னு பார்த்துட்டு வண்டி வாங்கதான் இப்போ இது என்னென்னு பண்ணுறேன்னு பார்த்துருவோம். நீ சொல்கிறப்போ தான் கைஸ் இருக்கு. இல்லைன்னா அந்த ட்ரக் வாங்குவோமா அந்த பின்னாடி இழுக்கிறது. எங்க பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. என்னங்க எவனுமே காணும். பெட்ரோல் வேறு காலி. இவன் வேற கிளிச்சு வேற அடிச்சது நொறுக்குறான். அந்த விண்டு மில்ல பாருங்க, சுத்து ஸ்லோவாக காற்று கம்மியாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் உண்மையான இடங்க, நல்லா இருக்கும். நான் போய் பார்த்தது கிடையாது. அந்த மேப்பில் பார்த்துருக்கேன், கூகுள் மேப்பில் பார்த்துருக்கேன், அண்ட் வீடியோவில் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. நானும் இப்போ தான் பார்த்தேன், நம்மளாம் பார்க்கல. எனக்கு இங்கே வேலைன்னே அதிலே பிஸியாக போயிருந்தா கைஸ். நான் நைட் டைம் எனக்கு நான் ஸ்லீப்பிங் டைமில் தான் உண்மையிலே வீடியோ எல்லாம் பண்ணுறேன். தூக்கத்தை இது பண்ணி தான் பணையமாக வச்சு தான் பண்ணுறேன். தூக்கம்லாம் எனக்கு 3 மணி தான் கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அது போதும் எனக்கு. என்ன பண்ணுறது? Give me support guys. Kindly request. கைஸ் கிட்ட பெட்ரோல் ஸ்டேஷனோ இல்லை ஏதாச்சும் கிட்ட போனோன்னா உங்களுக்கு பேசுகிறேன். ஆனால் நீங்கள் கவனம்னு பாருங்கள். ஏன்னா நான் நசன்னு பேசிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், உங்களுக்கு பிடிக்காது. கேவலமாக இருக்கும் என் வாய்ஸு.
அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. என்ன பண்றது? வேற வழியே இல்ல. ஆ சரிங்க. ஏதோ பெட்ரோல் பங்க் வர மாரி தெரியுது. பார்ப்போமே. பெட்ரோல் பங்க்லாம் வரல. அவ்வளோதான் அடிச்சுட்டான். இவனா போட்டானா ஆட்டோமேட்டிக்கா போட்டுருக்கலாம். வந்துருச்சு. பெட்ரோல் ஸ்டேஷன் தான்டா. வந்துருச்சுடா. வந்துருச்சுடா. கொஞ்ச நேரம் தாக்குப்புடி. இழுத்து தாக்குப்புடி. இந்த பெட்ரோல் பங்கா? ரேட் அதிகமா இருக்குமே. சரி என்ன பண்றது? ஃபில் பண்ணுப்பா. சொன்னேனா ரேட் அதிகம் இந்த பெட்ரோல் பங்க்ல. 2.10 ரூபா 1 லிட்டருக்கு. அப்பா தள்ளிட்டான். கரெக்டா ட்ரிபிள் 8 வந்து நிக்குது பாருங்க. ஓ காட் சாப்பிடுங்க. டீசலு ஏண்டா 2 பக்கமும் டீசல் தான்டா போட்டிருக்கீங்க. கிராசரி ஷாப்பா? சிக்கனுங்க. நம்ம கேஎஃப்சி சிக்கனு. மாமா கேஎஃப்சி மாமா. என்ன மாமா? தாத்தாவை காணோம். நீங்க இருக்கீங்க. தாத்தா எங்க போயிருக்கா? தூங்க போயிருக்காரா? ரைட்டு. சரிங்க. டைம் வர கம்மியாக தான் இருக்கு. டைம்குள்ள டெலிவரி வேற பண்ணணும். சட்டன்னு முடிப்போம். சட்டன்னு டெலிவரி பண்ணுவோம். என்ன நான் சொல்றது? கிவ் சப்போர்ட் காய்ஸ். உங்க சப்போர்ட் எனக்கு வேணும். வேற என்ன சொல்றது? நீங்க சப்போர்ட் பண்ற வச்சு தான் நான் எல்லாமே பண்ணணும் காய்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. என் ட்ரக் அழுக்கா இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. மெசேஜா போட்டுட்டு இருப்பான். ஆனா உனா கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். டெஸ்டினேஷன் கிட்ட அப்படிதான் தோணுது. இல்ல இது பெட்ரோல் பங்கா என்னன்னு தெரியல. இல்லைங்க, இது வந்து ஓய்வு எடுக்கிற இடம். ஸ்லீப்பிங் ஏரியா. ஓய்வு இடம். அப்ப தம்பி டேய் வேற செட்டிக்கிட்டே வருவான். நீங்க அதுல போங்கடா, நான் இதுலாண்டா வருவேன். என் வழி தனி வழி. உங்களாக்கு இருக்கு பதில. பாஸ் வாங்க இடங்க. இந்த இடத்துக்கு போற டோல்கேட் மட்டும் இதுவும் ஒரு பாஸ் வாங்க இடம் தான்.
கிளிச்ல தூக்கி தூக்கி அடிக்குது பின்னாடி உள்ளது அவனுக்கு. காமெடியா தான் இருக்கு எனக்கு. என்ன சொல்றதுன்னு புரியல. இல்ல. நம 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 லைட்டுக்கு வந்து மலைக்கு வந்து லைட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மலை இங்க இருக்குப்பா அப்படின்னு. இங்க பாருங்க. போம்மா பாவம். டைம் வேற இல்ல. படன்னு அடிச்சிரு வண்டி எடுத்து பார்ப்போம். காய்ஸ் இப்படி இருந்தாலும் தண்ணி வழியா போகணும்னு நினைக்கிறேங்க. இப்போ போய் எப்படின்னா இந்த பெரிய பெரிய வண்டிலாம் போய் ட்ரக்ல போய் ஒரு பெரிய கப்பல்ல போய் ஏறி நின்றுக்கும், சரக்கு கப்பல்ல. அப்போ அங்கேருந்து நம்மளுக்கு தண்ணி கடல் கடந்து கொண்டு போவாங்க. தண்ணி கடலா குளமான்னு தெரியல. அது கடந்து கொண்டு போவாங்க. அதே இடமா தான் இருக்கு. என்னன்னு தெரியல. பார்ப்போம் மேப்ல. கிட்ட வந்தாச்சு என்னன்னு தெரியல. பார்ப்போமே. இப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த ரூட் ஏற்கனவே வந்த மாதிரி ஞாபகம். பார்ப்போம். இல்ல தப்பா இருந்துச்சா என்னன்னு தெரியல. பார்ப்போம். ரூம்மேட் வேற பைத்தியக்காரன். பாட்டை வச்சு கேட்பான். பைத்தியக்காரங்க அவங்கண்ணா. நம்மளே இப்போ பஞ்சமொழிக்கு வந்திருக்கோம் வெளிநாட்டுக்கு. எல்லாத்தையும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு தான் இருக்கணும். வேற என்ன பண்றதுங்க. ஓடு. இதே ரியல பண்ணிருந்தா உட்காந்துருக்கும் வண்டி. என்ன ஒரு வளைவு, என்ன நெளிவு சுழிவு. இல்ல அந்த போட் இருக்க இடத்துக்கு போவோமா இல்ல எங்க போவோம்னு தெரியல. பார்ப்போமே. நான் இதில் மோடு வெர்ஷன்லாம் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அது வந்து விளையாட பிடிக்கல. நீ இப்படி விளையாட தான் பிடிச்சிருக்கு. மோடு வெர்ஷனில் விளையாண்டா ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. ஃபீலே இருக்க மாட்டேங்குது. சும்மா அடிச்சு முட்டி தூக்கி போட்டு போனால் வண்டியில் போய்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது.
சரி. இது மலைங்க. இது வந்து ரொம்ப நெளிவு சுளிவா இருக்குங்க. பார்த்து தான் வண்டிய கொண்டு போணும். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல முட்டும். டமும் டும்முன்னு முட்டும். ரொம்ப குறுகலான பாதையா இருக்கும். வளையிறது. நம்ம கொண்ட ஊசி வளைவு இருக்குல்ல, அந்த மாரி இருக்கும். இத மேப்லயே பாருங்களேன். எப்படிலாம் வளையுதுன்னு. எம்மா, எம்மா, எம்மா! எங்கிட்டு பாரும்மா! எப்படிப்பட்ட வளைவுன்னு. ரொம்ப வளைவா இருக்குங்க. கடுப்பா வருது. ஆமா, சொன்னேன்ல. ரொம்ப வளைவா இருக்கும். அந்த இதுக்கு போல நம்ம ரொம்ப வளைவா இருக்க இடத்துக்கு போறோம்ங்க. அந்த கப்பல்ல ஏறி போல, சரக்கு கப்பல்ல ஏறி போல. ரொம்ப வளைவா நெளிவு சுளிவான அதான் கொண்டை ஊசி வளைவுகள். இந்த மாரி இருக்க இடத்துக்கு போறோம். முடிஞ்சு போங்க. பார்த்து வண்டிய கொண்டு ரொம்ப நெளிவு சுளிவா இருக்கு பாருங்களேன். மேப்லயே பாருங்க எப்படி இருக்குன்னு. ச்சே! கடுப்பா இருக்குங்க. இதோட பெரிய வண்டிலாம் கொண்டு வந்துட்டோம்னா வளைக்கதே எனக்கு கடுப்பா போயிரும். இது வேற முட்டும். ஆனா எங்க தான் முட்டுதுன்னு தெரியல. டேமேஜ் வேற பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வந்திருக்கு. இ எனக்கு ஷார்ட் விட்டுது. எப்படி மை ஷார்ட் ரூட். அப்படி வந்தா கஷ்டமா இருக்குங்க. அதனால இப்படி பூந்து வந்தாச்சு. வண்டிலாம் எனக்கு இதெல்லாம் இது மேலலாம் ஏறி போகணும்னு ஆசையா இருக்குங்க. யாருங்க இதெல்லாம் ஏறிலாம் போயிருக்கா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் ஏறி போகணும்னு ஆசை. ஆ அதெல்லாம் நிறைவேத்துவான்னு பார்ப்போம். அ முட்டி முட்டி கொண்டு போனா என்னடா டிரைவிங் ஸ்கில் வரும்? பாப்பாங்க ஃபேமிலி. "நீ ஏன் வண்டி ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்கிற? நீ ஏன் எங்கள பார்த்து கத்துக்கணும் சொல்றியா?" அப்படின்னுவாங்க. அது ஸ்லோவா வரணுங்க. நான் ஸ்லோவா வந்தா டைம் இருக்காதுன்னு அடிச்சு ஸ்பீடா வந்துட்டுருக்கேன். நான் ரீசன் சொல்ல விரும்பல. என் டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் ரொம்பலாம் கிடையாது. அவ்வளோதான். அடுத்த வீடியோல என்ன பண்றது? இதுல தாங்க ஏறி வரணும். ஏறி வரும்போது வெளிச்சமாக்கிட்டு தான் வரணும். நான் கடுப்பா போயிரும் மக்களே. கடுப்பா இருக்கும். கிட்ட வந்தாச்சுன்னு நம்புவோம். இன்னும் கடக்கு வேற. அநியாயத்துக்கு வளைவா இருக்கே.
டைம் போய் சேர்க்கலன்னா ரூ. 1000 பிடிப்பாங்க. அதான் கடுப்பு. என்கிட்ட ஒரு ஷார்ட் ரூட் இருந்துச்சு. அது வழியா அடிச்சிருந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். இப்ப இறங்குனேன்ல மலையிலேருந்து, அதே மாரி ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு. அது வழியா அடிச்சிருந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அடிச்சிருந்தா டைரக்ட்டா கொண்டு வந்திருப்பேன் என்கிட்ட. அவ்வளோதான். ஏய் காணோம். இப்ப இதுல வண்டி கரெக்ட்டா நீ போட்டே ஆகணுமா? கடுப்பா இருக்குமே! வந்துருச்சு. அது சரி. ஏப்பா! அதான் சொன்னேன்ல டைமுக்கு பெனால்டி போட்டாய்ங்க. டைம் ஆயிடுச்சு. வண்டி அடிச்சு கொண்டு வந்தது டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ போச்சு? ஐயோ! ரொம்ப காசு போச்சே! ரூ. 1000 போச்சு. ச்சே! சரி இருக்கட்டும். விடுங்க. வ சரி வண்டி அப்கிரேட் பண்ணுவோமா? எவ்வளோ இருக்கு? ரூ. 6000 இருக்கு. அத வச்சு என்ன பண்ண முடியும்? ஆ வச்சா அதுக்கு இது காசு இல்ல.
போதுமா? போட்டோம். ஆமா. உண்மை அது. இது இதெல்லாம் கோல்டு வேணும். டாப் அப் பண்ணணும். அந்த வயசுல. அப்புறமா பார்த்துக்கோங்க. அதுக்கு காசு கம்மி. எஸ்பிஐ காஸ்ட்லியா? அதான் கூட ஆகட்டும். வந்துச்சுங்க. அதான் இருக்கு. என்ன என்ன பண்றது? மக்களே வந்தே சவுண்ட் பார்த்தீங்களா? சரிங்க மக்களே, பார்ப்போம். பாய், டேக் கேர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சைலண்ட் கேமரா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் கமிங். பாய்.